வாழ்வினுடைய முதலாவது இன்பமும் முதன்மையான இன்பமும் உடல்நலமே. இன்பத்தினுடைய உயிர்கோட்பாடு உடல்நலம், உடல்நலத்தினுடைய உயிர்கோட்பாடு உடற்பயிற்சி. ஒரு மனிதன் உடலை மட்டும் வளர்த்து கொண்டு அறிவை வளர்த்து கொள்ளாமலோ, அறிவை மட்டும் வளர்த்து கொண்டு உடலை வளர்த்து கொள்ளாமலோ இருந்தால் அவனுடைய வாழ்க்கை ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் முடியும். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உடலையும் அறிவையும் சேர்த்து வளர்த்து கொள்கிறானோ கடைசி வரை தன்னுடைய காலத்திலேயே தன்னுடைய வெற்றியை, தன்னுடைய பிள்ளைகளினுடைய வெற்றியை, தன்னுடைய பேர பிள்ளைகளினுடைய வெற்றியை பார்த்துவிட்டு இறக்கின்றான். இந்திரா காந்தி வாஸ் ஷாட் டெட். யாருமே எதிர்பார்க்காத தருணத்திலே, காரணத்தோடு இந்த பதிவு ஒரு காவல்துறை அதிகாரியாக, நட்வர் சிங் உள்பட எல்லாரும் போய் நாடு தலைமை இழந்து தவிக்குது, நீங்கள் தான் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கணும். பைலட்டாக இருந்துகிட்டு இருக்காரு ராஜீவ்காந்தி, தயவுசெய்து பொறுப்பை ஏற்றுங்க, பிரதமர் பொறுப்பை. சங்கர் தயாள் சர்மா ஜனாதிபதியாக இருந்தவரிடம் சென்று சொல்லுகிறார்கள். காரணத்தோடு இந்த பதிவு. சற்று நேரம் யோசித்து விட்டு அந்த மாபெரும் மனிதன், மிகப்பெரிய ஸ்காலர், இந்த விரல் நுனியால் என்னால் இந்த இந்தியாவை வழிநடத்த முடியும், ஆனால் என்ன நடத்துறதுக்கே 2 பேர் தேவையாக இருக்க தம்பி. நடக்க முடியாத ஒருவன் இந்தியாவினுடைய முதல்வராக, பிரைம் மினிஸ்டராக, பிரதமராக இருந்தால் இந்த நாட்டிற்கு அசிங்கம், அந்த பதவியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார். காரணம், அறிவை வளர்த்து கொண்ட அளவிற்கு நான் என்னுடைய உடலை வளர்த்து கொள்ள தவறிவிட்டேன். அவர் சொன்னது, நான் சொல்லலை. ஜூஜூன்வாலா ஷேர் மார்க்கெட் எல்லாருக்கும் தெரியும், 13,000 கோடிக்கு அதிபதி. சாகிற நேரத்தில் சொல்றார், மை பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன் ஷேர், மை ஒர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேவ் பீன் மை ஹெல்த், ஐ அட்வைஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு இன்வெஸ்ட் மோர் இன் ஹெல்த்துங்கிறார். நண்பர்களே, நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். என்னை தவிர என்னுடைய வீட்டில் எல்லோரும் மேல் படிப்பு முடித்த மிக பெரும் மருத்துவர்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன், ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல, மைதானம்தான். ஒரு மனிதன் மைதானத்திலே நேரத்தை செலவு செய்யவில்லை என்றால் அவன் மருத்துவமனையிலே நேரத்தை செலவு செய்துதான் ஆக வேண்டும். ஓடி ஓடி உழைத்து செல்வத்தை சேர்ப்பதற்காக ஓடி ஓடி உழைத்து நாம் ஓய்ந்து உட்காரும் போது தான் நமக்கு தெரியும் நாம் இழந்த ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று. ஒரு வாரத்திற்கு 168 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை உங்கள் உடலுக்காக நீங்கள் செலவு செய்தால் 161 மணி நேரம் உங்களுக்கு சாசுவதம். இதையெல்லாம் சொன்ன பிறகு கூட எனக்கு நேரம் இல்லை என்று நீங்கள் சொன்னால், சென்னையிலிருந்து மதுரைக்கு நான் மிக அவசரமாக போக வேண்டும், எனக்கு நேரமே இல்லை, பெட்ரோல் போடக்கூட நேரம் இல்லை என்று சொன்னால், எப்படி புறப்பட்ட பாதி நேரத்திலேயே நம் பயணம் முடிந்து விடுமோ அப்படி நம்முடைய வாழ்க்கை பயணமும் முடிந்துவிடும். தயவு செய்து நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். உடலை பாதுகாப்பதற்கு நேரம் செலவு செய்ய எனக்கு நேரம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை பயணமும் முடிந்துவிடும். அருமை நண்பர்களே, உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. எமனே தினம் காலையில் சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நடந்துட்டு வரவன் காலை தொட்டு கும்பிட்டு ஓடி போனான். அருமை உடலின் நாமெல்லாம் அறியும் வகையில் அறிவோமே, வருமுன் நோயை காப்போமே, வையம் புகழ வாழ்வோமே, தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தவன் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பான்னர். இதை எத்தனை பேரும் புரிந்து கொள்ளுங்கள்.